ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஹுசேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ்வை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள ஹாப்பினஸ் பண்ணணுன்றது ஒரு தாட்டாக வச்சுக்கிட்டு, அவங்க மேபி ஏதாவது ஒரு ஹர்ட் பண்ணி மைண்ட் அப்செட் ஆகுறது நம்மளுடைய இயல்பாகவே ஆயிடுச்சு. எல்லாரையும் நம்ம வந்து ஹாப்பினஸ் பண்ணிட முடியாது. ஸோ ஓகே, இப்போ இவங்கள வந்து ஹாப்பி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நமக்கு நடந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணணும்னு நம்ம போவோம். பட் ஆனால் இந்த விஷயத்தை கேட்டு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஹாப்பினஸை வந்து நமக்குள்ளே மட்டும் வச்சுக்கூடாது, இது வந்து வெளியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல நடக்கிறதே நமக்கு ஆப்போசிட்டாக தான் அமையும். எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணிட்டாலும் மற்றவங்க நம்மளை நம்ம வந்து அகெயின் அவங்ககிட்டயே போகணுன்னு தான் இந்த மைண்ட் சொல்லணும். இது எதனாலன்றது சத்தியமாக நம்மளுக்கு எல்லாம் ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது, இதை வந்து நமக்கு நம்மளே ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க மாட்டேங்குது. அதுதான் முக்கால்வாசி பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணுங்கள். தென் நம்மளுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம். இப்படியோ நம்ம வந்து நமக்கு நடந்த நல்ல ஒரு விஷயத்த அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறதுனால அவங்க வந்து ஹாப்பி ஆகுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் ஹாப்பி ஆவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் பேர் வந்து என்னடா இவன், இவன்லாம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா, ஓஹோ அப்படின்ற ஒரு பேட் மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்படி தான் இருக்காங்க. நம்மளை ஃபஸ்ட்டு எப்போ ப்ரௌடாக செலிப்ரேட் பண்ணிக்கிறோமோ, இன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளுடைய அந்த ரியல் செல்ஃப் லவ்வை உணரவே முடியும். அப்படி நம்ம எதுவுமே நம்மளே ஹாப்பினஸ் பண்ணிக்க முடியலன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஹாப்பியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கலாம். எதனா ஒன்று மைண்டில் போட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்க வந்து மேபி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஏதாவது ஒன்று வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும். சக்ஸஸ் ஆன உடனே கொஞ்சம் யோசிப்பாங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டோம், மேபி அந்த இடத்துக்கு போகும்போது ஹர்ட் பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பேட் மைண்ட் திங்க் நம்மகிட்ட இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம லீவ் பண்ணோம். லீவ் பண்ணலன்னா ஒரு ஹாப்பியாகவே நம்மளை ஃபீல் பண்ணிக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 கஷ்டம். எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, எவனுக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது? எல்லாருக்குமே கஷ்டம் தான். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் தான். இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் எப்படின்னா வந்துட்டு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு முயற்சி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுறோம். பட் அது வந்து ஒரு சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. பட் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், இந்த விஷயம் நம்மகிட்ட இருந்து போனால் என்ன, இன்னொரு விஷயம் இதை விட பெட்டராக வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் பேசி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்த்து நிறைய விஷயத்த அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இந்த வேர்ல்டில் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யுவர் செல்ஃப். பை கைஸ்.